Hi friends, a warm welcome to our conceptual educational channel. Today we are going to see 6th standard term 1 lesson 4 the living world of plants one words. Book back one words and important book inside one words. Tamil Nadu Samache Kalvi book and TET and TNP students must watch this video. It is useful for you also. Subscribe our channel, Conceptual Education channel, for more useful videos. Thank you. Book back one words. First question. Pond is an example of. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹேபிட்டட்னா என்ன, நம்ம வாழ்கிற இடம். ஓகேவா, ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு பிளேஸில் வாழும் இல்லையா, அந்த பிளேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹேபிட்டட் அப்படின்வோம். ஸோ பாண்ட் வந்து எந்த ஹேபிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். அண்ட் தென் த இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ், ஸ்டொமேட்டோட இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா டிரான்ஸ்பிரேஷன். அண்ட் தென் தேர்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரூட் மட்டும்தான். ஸோ அப்சார்ப்ஷன் என்ன செய்யும், ரூட் வந்து கீழே மண்ணு கீழே போய் தண்ணியை அப்சார்ப் பண்ணி பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கும். ஓகே, அண்ட் தென் த ஹேபிட்டட் ஆஃப் வாட்டர் ஹையான்ச். ஸோ இந்த இது எதுங்க, அக்வாட்டிக் பிளான்ட். ஸோ அக்வாட்டிக்கில் 2 டைப் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன் வாட்டர் ஹேபிட்டட். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். ஓகே, and then true or false. If false, give the correct answer. Plants can live without water. False. Plants cannot live without water. And then plants have chlorophyll. Yes, true. எல்லா பிளான்ட்ஸுக்கும் கண்டிப்பாக chlorophyll இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த chlorophyll இருக்கிறதுனால தான் with the presence of sunlight அதுவால் ஃபுட் ஜென்ரேட் பண்ண முடியுது. And third, plants have 3 parts, the root, the stem and the leaves. False. Plants have several parts such as roots, stem, leaves, flowers, fruits and seeds. So plants ku nariya parts irukku. Okay, and then fourth one, mountain is an example for freshwater habitat. So mountain வந்து freshwater habitat கான example ah? No, false. Mountain is an example for terrestrial habitat. So இன்னும் இப்படி சொல்லலாம், rivers, ponds, lakes and pools are the examples for freshwater habitat. And then பாருங்க, root is modified into spines. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, ஃபால்ஸ். ரூட் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆயிருக்கா, கிடையாது. லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ ஸ்பைன்ஸ். ஓகே, அண்ட் தென் க்ரீன் பிளான்ஸ் நீட் சன்லைட். ட்ரூ, க்ரீன் பிளான்ஸ் கண்டிப்பாக சன்லைட் தேவைப்படும். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் க்ரீன் பிளான்ஸ் எதனால, த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் இருக்கிறதுனால தான். ஸோ குளோரோஃபில் இருக்கும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் தான் என்ன செய்யும், ஒரு பிளான்ட்டால் ஃபுட் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த ஃபுட்டை தான் பிளான்ட் என்ன செய்யும், ஸ்ட்ரென்த்துக்கு எனர்ஜிக்கு எடுத்துக்கும். Okay, then next பார்க்கலாம், fill in the blanks. Earth's surface is covered by dash percentage of water, 70% of water. Okay, more than 70% of water. ஸோ நம்ம எர்த் சர்ஃபேஸை நம்ம வெளியே விண்வெளியிலேருந்து பார்த்தா எப்படி தெரியும், ப்ளூ கலர் மார்பிள் மாதிரி தெரியும், நம்ம பார்த்தோம் லெசனில் இல்லையா. ஸோ நம்ம எர்த் வந்து மோர் தென் 70% ஆஃப் வாட்டராலே கவர் ஆகிருக்கு. The driest place on earth are deserts. Fixation and absorption are the main functions of என்ன ஆன்சர் அப்படின்னா ரூட். ஓகே, ஸோ ஃபிக்ஸேஷன் அப்படின்னா என்ன, அந்த பிளான்ட்டோட ரூட் வந்து மண்ணில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் தென் அப்சார்ப்ஷனை, மண்ணுக்கு அடியில் உள்ள வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணி, ரூட்ஸ் அப்சார்ப் பண்ணி பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கும். ஓகேவா, இந்த 2 ஃபங்க்ஷனும் எது பண்ணுது அப்படின்னா ரூட் தான் பண்ணுது. அண்ட் ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபிக்ஸேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். And then fourth question, primary organs of photosynthesis are. Primary organ photosynthesisக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது, லீவ்ஸ் தான். லீவ்ஸில் இருக்க க்ரீன் கலர் பிக்மெண்ட் வந்து என்னது, குளோரோஃபில். அந்த குளோரோஃபில்னால தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் நடக்குது. அண்ட் தென் டேப் ரூட் சிஸ்டம் ப்ரெசன்ட் இன் டேஸ் பிளான்ஸ். எங்கள் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகாட்லிடனஸ் பிளான்ஸ். ஓகே ஓகே, டேப் ரூட்னா என்ன, ஒரு லாங்காக ஒரு ஸ்ட்ராங் ரூட் இருக்கும், அதுதான் நம்ம டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். மேட்ச் த ஃபாலோயிங். மவுண்டெயின், இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹில் ரீஜியன். ஓகே, ஹிமாலயாஸ். அண்ட் தென் டெசர்ட், ட்ரையஸ்ட் பிளேஸ், ஸோ ட்ரை பிளேஸ். ஸ்டெம் ஆன்சர் என்ன, பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா. ஃபோட்டோசிந்தசிஸ் எதில் இருக்கும், லீவ்ஸ் இருந்தால் தான் நடக்கும், ஸோ லீவ்ஸ். ஃபைப்ரஸ் ரூட், மோனோகாட். ஓகே ஓகே, டேப் ரூட் வந்து என்னதுமா, டைகாட். ஓகே, and then arrange in orders correct sequence. ஸோ லீஃப், ஸ்டெம், ரூட், ஃப்ளவர். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ரூட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டெம் இருக்கும், அதுக்கப்புறம் லீஃப் அண்ட் தென் ஃப்ளவர். ஓகே, அண்ட் தென் பாருங்கள், டிரான்ஸ்பிரேஷன், கண்டக்ஷன், அப்சார்ப்ஷன், ஃபிக்ஸேஷன். ஸோ இதுலேயும் கரெக்டான சீக்வன்ஸ் பார்ப்போம். ஃபிக்ஸேஷன், பிளான்ட் வந்து ரூட் வந்து ஃபஸ்ட்டு
மண்ணோட ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் தென் அப்சார்ப்ஷன், ரூட் வந்து அப்சார்ப் பண்ணும் வாட்டரை. அண்ட் தென் கண்டக்ஷன், அந்த வாட்டரை வந்து மேலே பார்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் தென் டிரான்ஸ்பிரேஷன், அந்த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், எவாப்ரேஷன் அந்த லீஃபோட ஸ்டொமேட்டா மூலிமா எவாப்ரேட் ஆகும் இல்லையா, டிரான்ஸ்பிரேட் ஆகும். இதுதான் ப்ராசஸ். தென் அதர் இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட்ஸ். டேஷ் இஸ் த நேச்சுரல் சயின்ஸ் கன்சர்ன் வித் த ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம். ஆன்சர் என்ன அப்படின்னா பயாலஜி. And then the part of stem where a leaf arises is node. ஸோ ஒரு ஸ்டெம்மில் ஒரு பார்ட் தான் என்னது நோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 2 சக்ஸசிவ் நோடுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லீஃப் ஸ்டார்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்டெம்மில் இருக்கிற பாயிண்ட்டை தான் நோட் அப்படிங்கும். And then the main axis of shoot system is called. ஸோ சூட் சிஸ்டமோட மெயின் ஆக்சிஸ் என்ன, ஸ்டெம். ஓகே, ஸோ ஏரியல் பார்ட் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு கேட்டாலும் என்னது ஷூட் சிஸ்டம் தான் ஆன்சர். த க்ரீன் கலர் ஆஃப் லீஃப் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில்ன்ற பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் அந்த லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதனால தான் என்ன அது சன்லைட்டில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் தென் வேர்ல்ட் ஹேபிட்டட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர். ஓகே, ஃபஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் வந்து வேர்ல்ட் ஹேபிட்டட் டேயாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் டேஷ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் டியூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ். ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸில் ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் என்ன அப்படின்னா பேம்பூ. அண்ட் தென் டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு, நைல் ரிவர். ஓகே, the length of Nile river is 6,650 kilometer. so longest river என்னது Nile. okay, and then aspace in stem and petioles of dash plant are useful for floating in water. lotus. okay, லோட்டஸில் அந்த ஸ்டெம்மில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்ததுனால தான் இந்த லோட்டஸ் பிளான்ட் வந்து தண்ணியில் வந்து மிதக்கும். ஓகேவா, ஃப்ளோட் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் the first land plants are, first land plants என்னது mosses and liverworts. ஸோ இந்த பிளான்ஸ் வந்து 470 million years ago வந்து நம்ம எர்த்தில் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, the dash forest is South America produces half of the world's oxygen supply. Amazon rainforest. ஓகே, ஸோ அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து half of the world's oxygen supply-யை வந்து கொடுக்குது. ஸோ அப்போ எவ்வளோ மரம் வந்து ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுதுன்னு பாருங்கள். And then true or false. If false, give the correct answer. The living world comprises of plants and animals. True. Roots has nodes and internodes. False. Rootsல nodes and internodes இருக்கு இல்லை, ஸ்டெம்மில் தான் என்ன இருக்கும், nodes and internodes இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, false. And then the next one, taproot consists of cluster of roots arising from the base of the stem. ஸோ taproot அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், ஒரே ஒரு ரூட் தான் இருக்கும், நியர் primary root. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, false. fibrous roots consist of cluster of roots arising of the base of the stem. The buds at the axil of the leaves are called terminal buds. இதுக்கு ஆன்சர் என்ன, false. okay, the buds at the axil of the leaves are called auxiliary buds. okay, ஸோ எண்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த terminal bud. okay, ஸோ இதுதான் அதுக்கோட டிஃப்ரென்ஸு. அண்ட் தென் the next one, in case of sugarcane, food is stored in the stem region. yes, true. okay, sugarcaneல food எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், stem regionல. the largest river in India is the Ganges river. ஸோ இந்தியாவில் largest river Ganges river. yes, true. okay, ஸோ இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2525 kilometer. The Amazon rainforest in Canada produces half of the world's oxygen supply. ஸோ இந்த இதை இன்னொரு தடவை கவனித்து பாருங்கள், எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கனடாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் என்னது, இந்த வேர்டு வந்து ராங். ஸோ ஃபால்ஸ். ஸோ the Amazon forest in South America produces half of the world's oxygen supply. ஸோ half of the world's oxygen supply Amazon forestலேருந்து வருது அப்படின்றது கரெக்ட். பட் அது கனடாவில் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொன்னது தான் என்னது, ஃபால்ஸ். ஓகே, அண்ட் தென் filling the blanks, plants can prepare food. and then dash are positively geotropic in nature. roots. ஸோ ஜியோட்ராபிக் என்ன, மண் வளம். ஓகேவா, ஸோ ரூட்ஸ் இருக்கிறதுனால தான் எனக்கு மண் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அதிகமாக நம்ம பிளான்ட்ஸை நடுறதுனால என்ன ஆகும், இந்த மண் அரிப்பு வந்து தடுக்கலாம். ஓகே, மேங்கோ பிளான்ட் இஸ் அ டேஷ் பிளான்ட், இட் இஸ் அ டைகாட்லிடனஸ் பிளான்ட். ஓகே,
அண்ட் தென் இதோட ரூட் எப்படி இருக்கும், டேப் ரூட் சிஸ்டம் தான் இருக்கும். ஓகே, டைகாட்லிடனஸ்க்கு. டேஷ் பிளான்ட் ஸ்டோர் ஃபுட் இன் தேர் ரூட்ஸ். எந்தது ஃபுட்டை ரூட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும், கேரட் அண்ட் பீட்ரூட். ஸோ அதில் என்ன செய்யும், ஃபுட்டை ரூட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சுகர் கேனில் நம்ம இதில் பார்த்தோம், ஸ்டெம்மில் ரூட் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. த ஏரியல் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் பாடி அபோவ் த கிரவுண்ட் லெவல் இஸ் கால்ட் அஸ் ஷூட் சிஸ்டம். ஸோ ஏரியல் பார்ட் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஷூட் சிஸ்டம் அப்படின்போம். அதாவது ஸ்டெம், பிரான்ச், லீவ்ஸ், ஃப்ளார்ஸ், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் இருக்கக்கூடியது. The part of the stem between two successive nodes are called internodes. The flat portion of leaf is called leaf lamina. The green color of the leaf is due to the presence of green color pigment called chlorophyll. குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் அந்த லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ என்னது, இதுதான் ஃபுட்டு. ஸோ இந்த ஃபுட் தான் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் போகும். அண்ட் இதனால தான் இந்த பிளான்ட்டுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. ஓகே, அண்ட் தென் டேஷ் பிளான்ட்ஸ் லீவ்ஸ் க்ரோ அப் டு 3 meters அக்ராஸ் விக்டோரியா அமேசானிகா. ஸோ இந்த பிளான்ட்டில் வந்து 45 கிலோகிராம் அளவுக்கு இந்த பிளான்ட் வந்து வெயிட்டை தாங்கவும் செய்யும். ஓகே, அண்ட் டேஷ் ஆர் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆல்கே. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆல்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ். ஓகே, ஆன்சர் என்ன, ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ். அண்ட் தென் த நெக்ஸ்ட் டேஷ் டெசர்ட் இஸ் கால்ட் அஸ் கிரேட் இந்தியன் டெசர்ட். ஆன்சர் என்ன, தார் டெசர்ட். ரிவர் கேஞ்சஸ் இஸ் டேஷ் கிலோமீட்டர் லாங், 2525 kilometers long. Marine plants perform about 40% of photosynthesis that occur on the planet. ஸோ பிளானட்லேயே நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸில் 40% வந்து மரைன் பிளான்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, தண்ணிக்குள்ளே இருக்கிற பிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எவ்வளோ தான், 40% இந்த வேர்ல்ட்லேயே. So complete the analogy. Aerial part of above the ground is called shoot system. Underground part of axis of a plant is called root system. Okay, and dicotyledonous plants example bean, mango, and monocotyledonous plants example grass, paddy. So dicotyledonous example இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, tap root, and monocotyledonous என்னது, fibrous root. Okay, and then the next slide. Carrot, beetroot stores food in roots. So sugarcane stores food in stem. பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்டெம்மை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஷூட்டுன்னு சொல்லலாம் இல்லையா, ஷூட் சிஸ்டம். ஓகே, அண்ட் தென் ஃபோட்டோசிந்தசிஸ் எதுக்கு, என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் இருந்துச்சுன்னா தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டானா லீஃபில் இருக்கிற ஹோல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் தென் ஃப்ளாரிங் பிளான்ட் சன்ஃப்ளவர், நான் ஃப்ளாரிங் பிளான்ட் எக்ஸாம்பிள் ரிசிகா. அண்ட் தென் மேங்கோ வந்து என்னது, ஆஞ்சியோஸ்பெர்ம். கைக்கஸ் வந்து ஜிம்னோஸ்பெர்ம். அண்ட் தென் வாட்டர் லில்லி, இட் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். மரைன் ஆல்கே வந்து என்னது, மரைன் வாட்டர் ஹேபிட்டட். ஓகே, அண்ட் தென் ரெயின்ஃபால் 25 to 200 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட் ஹேபிட்டட். ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து ரொம்ப மரம் அடர்த்தியாக இருக்கும். ஸோ அங்கே அந்த ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருந்துச்சு, 200 வரைக்கும் இருக்கும். ஸோ ரெயின்ஃபால் பிலோ 25 சென்டிமீட்டர் அப்படின்னா அது டெசர்ட் ஹேபிட்டட். அண்ட் தென் ஸ்வீட் பீஸ் வந்து ட்ரெண்டில் கிளைம்பர். ஸ்வீட் பீஸ் அப்படி எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்டில் கிளைம்பர்ன்ற ஆர்கன் வந்து அந்த ஸ்டெம்மை வந்து நிற்க வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் கிளிட்டோரியா அப்படின்றதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். அண்ட் வந்து அது வந்து தன்னால் நிற்கவே முடியாதுன்றதுனால பக்கத்தில் ஒரு ஹெல்ப்போ, ஒரு பக்கத்தில் உள்ள பிளான்ட்டோ, ஒரு ஸ்டெம்போ அல்லதுனா ஒரு ஸ்டிக் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கில் வந்து கிளைம் பண்ணி அந்த பிளான்ட் வளரும். ஓகேவா, அந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஆர்கனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்வின்னர்ஸ் அப்படின்னும். And then leaves are modified into spines. இது எந்த ரீஜியன், டெசர்ட் ரீஜியனில். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷினா. அண்ட் தென் ஸ்டெம் ஹேஸ் ஷார்ப் த்ரோன்ஸ். ஸோ இதோட ஆன்சர் என்ன, பவுகேன் வில்லா. ஓகே, ஸோ இதோட ஸ்டெம்ஸ் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, த்ரோன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ டேப் ரூட். ஸோ டேப் ரூட் எதுக்கு எக்ஸாம்பிள், நீம் ட்ரீ. ஸோ நீம் ட்ரீயோட ரூட் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரூட்டு போகும். ஓகே, ப்ரைமரி ரூட்டு. அண்ட் தென் அக்வாட்டிக் பிளான்ட் வாட்டர் லில்லி. டெசர்ட் பிளான்ட் ஆப்ஷினா. ஓகே, டெசர்ட் பிளான்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம், இந்த ஆப்ஷினா. அதோட லீவ்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்கும் த்ரான்ஸாக. கிராஸ் லேண்ட் கிராஸ். அண்ட் தென் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் டீக் ட்ரீ. ஓகே, இந்த லெசனோட 1 words ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கான்செப்சுவல் எஜுகேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.